வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இந்த எபிசோட்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விட்ட அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இந்த வீடியோவில் போகலாம். ஜோயும் பேக்கும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதாவது அண்டர்லாம் வந்துட்டு எவ்வளவு பண்ணுவாங்க இல்லையா, ஸோ எந்த ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவனுங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இவனுங்க 2 பேரும் இங்கே வந்ததை பார்த்துட்டு அந்த ஆக்டரை பேட்டி எடுக்க வந்திருப்பானுங்க. ஸோ அப்போ இவனுங்க 2 பேரும் பார்த்து நீங்கள் வந்துட்டு அந்த ஆக்டரை உங்கள் கில்ட்டுக்கு கூப்பிட வந்திருக்கீங்களான்ட்டு கேட்கும்போது நாங்கள் அதுக்கெலாம் வரல, நாங்கள் ஒரு முக்கியமான வேலையாக தான் வந்திருக்கோம். அதே மாதிரி அந்த ஆக்டர் வந்துட்டு ஃபின் கில்ட்டுக்கு போயிட்டாரு, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு ஜோயும். இவனுங்களுமே வந்துட்டு நான் நினச்சேன்டான்னு சொல்லிட்டு இங்கே இருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான், சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ப்ரெஸ் பீப்புளும் போயிடறானுங்க. ஸோ இவனுங்க 2 பேரும் அப்படியே பேசினே வரானுங்க. ஸோ பேக்கும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி என்னப்பா உங்களுக்கு ஏதோ எஸ்ட்ராங் கேட் ஒன்று ஓப்பன் ஆச்சா, ரொம்பவே தொல்லை குத்து தான் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லும் போது ஜோய் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் தொல்லை குத்து தான், ஆனால் வந்துட்டு உங்கள் கில்ட்டு மாதிரி நாங்கள் ஒருத்தனும் சாவ விடலை, நாங்கள் வந்துட்டு எல்லாருமே காப்பாற்றிட்டோன்னு சொல்லும் போது அப்படியா நீங்கள் வந்துட்டு எங்ககிட்ட உதவி கேட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ நீங்கள் அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன்ட்டு நம்ம பேக்கும் சொல்கிறாரு. அந்தளவுக்கு போக அவன் விடவே இல்லை, நாங்கள் வந்துட்டு இப்போ அவனுக்கு ஒரு மரியாதை செலுத்துற விதமாக தான் இப்போ நாங்கள் அவனை மீட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அவன் உங்களுக்கும் உதவி செஞ்சானான்ட்டு இவங்க 2 பேரும் சங்க பற்றி பேசினா இருக்கானுங்க. ஸோ இவனுமே வந்துட்டு அப்படின்னா நீ வந்துட்டு சங்க உன்னோட கில்ட்டுக்கு கூட்டுட்டு எங்ககிட்ட எதனா போருக்கு வரையான்ட்டு இவன் கேட்க ஜோயும் வந்துட்டு அப்படின்னா நீ வந்துட்டு அவனை உன் கில்ட்டுக்கு எடுத்துட்டு ஏதோ சண்டை கூப்பிடுறியா, சரிவா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் சங்க கில்ட்டில் இருக்கிறத பற்றி பேசினே வரானுங்க. அந்த ஃபின் கில்டோட கில்ட் மாஸ்டர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆக்டரை உங்கள் கில்ட்டுக்கு கூப்பிடுறீங்களான்னு கேட்கும்போது நாங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றும் வரலடா, அவன் வேலையை பார்த்துன்னு போன்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அவர்கிட்ட கத்தி அனுப்பிடுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த நியூஸ்லாம் இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஆக்டர் வந்துட்டு போயிட்டு ஃபின் கில்டில் சேரானாப்பா, அவன் வந்துட்டு ரொம்பவே மோசமான ஆள், அவன் கூட வேலை செஞ்சுருக்கவங்க மேலே ஒரு அஃபேரில் அவங்க கூட தான் ஒர்க் ஆனான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கண் தொடப்புக்காக தான் இருக்கும்ட்டு இவங்களை இங்கே பேசின இருக்க. இவனுமே இங்கே வந்துட்டு ப்ரெஸ் கிட்ட பேசின இருக்கான், என்னோட என்டர்டைன்மெண்ட் வேலையை கொஞ்சம் விட்டுட்டு ஸோ நான் வந்துட்டு மக்களுக்கு பணியாற்ற வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் வந்துட்டு ஃபின் கில்ட்லையும் சேர்ந்துட்டேன், கில்ட் மாஸ்டரோட பேர் வந்துட்டு லிம் தியாக்யூ. ஸோ இவரோட தலைமையில தான் நான் இதுக்கு சண்டை போட போகிறேன், அதனால் வந்துட்டு நீங்கள் எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க, மக்கள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் நான் காப்பாற்றேன்னு சொல்ல. ஸோ இங்கே இருக்கிற ஒரு ப்ரெஸ்ஸாலும் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டீங்களா, ஸோ இதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே அண்டராக இருக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது இவன் அப்போ தான் இவனோட டெவில் சைடை காட்டுறான். ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நான் வந்துட்டு ஒரு குறைஞ்ச நேரத்தில் ஏ ரேங்க்குக்கு செலக்ட் ஆகிட்டேன், இப்போ நான் வந்துட்டு ஃபின் கில்ட்டு கூட 2 வருஷத்துக்கு கான்ட்ராக்டில் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நான் வந்துட்டு ஃபுல்லாக அண்டராக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுவேன். இப்போ நான் வந்துட்டு என் மேலே இருக்கிற கரையை துடைக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு வந்துடுவேன். ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டு எந்த ரேங்க்ல எந்த டீமன் வந்தாலும் சண்டை போடுவேன்ட்டு சொல்ல இவன் கத்த. இந்த பக்கம் நம்ம சங்கம் வந்துட்டு உள்ளே போவேன்ட்டு கேட்குறான். ஸோ அங்கே இருக்கிற அந்த பாடி கார்டு வந்துட்டு உனக்குலாம் இடம் இல்லை, இந்த இடத்துக்கு சேர்மன் கோவே வந்துடுறாரு, நீ வந்துட்டு ஏன்ப்பா அவனை தடுத்து நிற்கிற, அவன் வந்துட்டு என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட்டு, அதனால நீங்கள் வந்துட்டு அவனை தடுக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ப்ரெஸ் கான்ஃபிடென்ட் வைக்கிறதுக்கு யாருமே வந்துட்டு அனுமதி கொடுக்கவே இல்லை, ஒரு முறையே இங்கேருந்தே இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்ல. ஸோ இவனுமே உள்ளே போகிறான். இந்த ஆக்டர்லேயும் வந்துட்டு உள்ளே போக பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துக்கு மேனேஜரும் வந்துடுறான். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ரீஎவாலுவேஷன் நடக்க போகுது, அதனால் யாருமே வந்துட்டு அலோவ் பண்ணக்கூடாதுன்ட்டு மேலே இடத்துல எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு யாரும் தெரியுமா, நான் கண் அசிச்சேன்னா நீ காலி ஆயிடுவேன்ட்டு இவன் சொல்ல. ஸோ வந்துட்டு நீ என்ன வேணா அசிச்சிக்கோ, நீ வந்துட்டு இங்கே இருந்தனா உனக்கு வேறு மாதிரி பிரச்சனை நான் கொடுப்பேன்னு சொல்லும் போது இவன் லைட்டாக பயந்துடுறான். ஸோ அப்படியே கோவம் வந்துட்டு பேசினே வராரு. இங்கே மாதிரி பார்த்தியா இவனுங்க 2 பேரும் வந்துட்டு உன்னோட ப்ரோக்ரஸ் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எஸ்ட்ராங் கண்டரு நம்ம ஊருக்குள்ளே வரப்போகிறான். ஸோ அதை பற்றி தான் எல்லாரும் ஈக்கராக பார்த்துன்னு இருக்காங்கன்னு சொல்ல. ஸோ அந்த இடத்துக்கு அவரோட மேனேஜரும் வராரு. ரீஎவாலுவேஷனோட டெஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி உங்களால் என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லி காட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவனுமே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தவனை சமனிங் பண்ணி காட்டுறான். ஸோ உங்களால் சமனிங்கும் பண்ண முடியுமா, ஸோ நீங்கள் வந்துட்டு மேஜிக்கும் யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறான். ஸோ உடனே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா சங் எனக்கு வந்துட்டு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், சீஃப் வந்துட்டு உன்னை பற்றி சொல்லிட்டாரு, ஸோ அதனால் உன்னோட பவரை ஃபுல்லாக காட்டுன்னு சொல்கிறாரு. இவனுமே வந்துட்டு நினச்சேன்டா அவன் என்னை பார்க்கும்போதே இதெல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவனோட டோட்டல் பவரையும் காட்டுறான். ஸோ இவன் வந்துட்டு எல்லாருமே சமன் பண்ணிடுறான். ஸோ அவன் சமன் பண்ணது வந்துட்டு மோர் தேன் வந்துட்டு ஒரு 100 பீப்பிளில் சமன் பண்ணியிருப்பான். ஸோ அதையுமே சொல்ல என்னால் வந்துட்டு 100 பேர் சமன் பண்ண முடியும்னு சொல்லும்போது 100 பேர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இவனுங்களே இங்கே தண்ணற. ஸோ வெளியே வந்துட்டு பேக்கும் அதே மாதிரி ஜோயும் வந்துட்டு பார்த்து மிரண்டுறானுங்க. ஸோ இவனை வந்துட்டு யாரா இவன் இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்கான், ஸோ மேஜிக் பவர் இவன் இவ்வளோ இருக்குது, ஸோ இவன் வந்துட்டு என்னோட ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு பேக்கும் பார்க்குறான். ஸோ இதுதான் வந்துட்டு சங்கோட பவரான்ட்டு இவனுக்கு 2 பேரும் இம்ப்ரெஸ் ஆகிறானுங்க அவனை பார்த்துட்டு. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரீஎவல்யூஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சங்குக்கும் அந்த கார்டு வந்துருச்சு. ஸோ எஸ் ரேங்க்னு சொல்லிட்டு இவன் ஏன் வந்துட்டு ரீஎவல்யூஷனுக்கு வந்தான்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு அந்த எக்ஸ்பென்சிவான ஸ்வாடை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அதை வாங்கினானா நாளை பின்ன வந்துட்டு எதுவும் டவுட் வராமல் இருக்கிறதுக்காக ஸோ எஸ் ரேங்க்னு சொல்லுவான் இல்லையா, அதனால தான் இவன் இப்போ இங்கே வந்திருக்கான். ஸோ இனிமே இவன் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு போகிறான்.
இருக்கான். ஸோ இவன் வந்துட்டு சரி இதுக்கடுத்து நான் வந்துட்டு அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு சண்டை போட்டு எங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அவ்வளோதான் நினச்சிட்டு போயின்னு இருக்கான். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த 2 பேரும் என்னென்னு கூப்பிட்றாங்க. வாழ்த்துக்கள்ப்பா வாப்பா உன்னை தான்ப்பா நான் பார்த்துனே இருந்தேன். நீ வந்துட்டு ஒரு எஸ்ட்ராங்க இதுக்கு நீ தான் மாசு வெயிட்ன்ட்டு கத்தின்னு இருக்க. ஸோ பேக்கும் வந்துட்டு நானும் வாங்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ அப்படியே போயிட்டு அவன் கதவை திறக்கும்போது அங்கே இருக்கிற நியூஸ் ரிப்போர்ட்டர்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு வேர்ல்டு வைடு பரவ ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட தங்கச்சி ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. தங்கச்சியோட ஃப்ரெண்டும் வந்துட்டு இங்கே பாருன்னு சொல்கிறா. ஸோ இவ்வளோ என்னடி ஆச்சுன்னு பார்க்கும்போது உங்கள் அண்ணனை வந்துட்டு இந்த மாதிரி எஸ்ட்ராங்க்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது இவன் இந்த பக்கம் ஷாக் ஆவா. அதே மாதிரி வந்துட்டு சங்கிட்ட ஒருத்தவன் சண்டை போட்டான் இல்லையா அந்த மைனிங்கில். ஸோ அவனுமே வந்துட்டு என்னடா நியூஸை பார்த்துன்னு இருக்கீங்க அவன் எதனா பண்ணிட்டானா. ஸோ அப்பவே நினச்சா அவன் திட்டு பையன் சொல்லிட்டுன்னு வந்து பக்கத்தில் பார்க்கறான். ஸோ எஸ்ராங்கன்னு போட்டுருக்கத பார்த்தோன்னே இவன் ரொம்ப மிரண்டுறான். ஐயோ எஸ்ராங் கிட்டே நான் சண்டைக்கு போனேன் கொஞ்சம் விட்டு தான் வேணா போட்டு தள்ளிருப்பான்னு சொல்லிட்டு இவனும் அலற. அதே மாதிரி அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டு சங்கோட ஃபர்ஸ்ட்ல வர காட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவனை ஹீல் பண்ணுவாங்களே. ஸோ அவங்க தான் இவங்க இப்போ நமக்கு வந்துட்டு யோஜனை தான் காட்டுறாங்க. ஸோ இவனு வந்துட்டு சங்கு கிட்ட பேசியிருக்கான். சங்கு வந்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இல்லை வாய்ப்பு இல்லைப்பா இப்போ நான் வந்துட்டு உங்கள் கில்ட்டில் சேர்ந்துட்டேன்னா அதாவது உன் கில்ட்டு மட்டும் இல்லை எந்த கில்ட்டு நான் சேர்ந்தாலுமே வந்துட்டு எனக்கு வேறு எந்த வேலையும் இருக்காது. நான் வந்துட்டு சண்டை போடுவேன் மேக்ஸிமம். ஆனால் வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அதுக்கு வந்துட்டு விரும்பல. நான் வந்துட்டு என் பவரை ப்ரோக்ரஸ் ஆகினே போயினே இருக்கணும். ஸோ அதை அவங்க அப்பாட்ட சொல்லும் போது அவங்க அப்பாவும் வந்துட்டு அப்படியா சரிப்பா அதே மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு சங்க தான் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்கிறான். ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா. நீ வந்துட்டு ஒரு நாள் என்கிட்ட வந்து பேசினேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு பணத்து பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன். ஸோ நான் வந்துட்டு அப்படி ஆக போகிறேன் இப்படி ஆக போகிறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் அவ்வளோ பேசினேன். சரி என்ன தான் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தேன். ஆனால் நீ வந்துட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு எல்லாமே இது பண்ணோடனே வந்துட்டு எனக்கு எதுவும் வேணாம் எனக்கு வந்துட்டு நான் சங்க பார்த்துனே போகிறேன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு நியாயமா நீயே சொல்லுன்னு சொல்லும்போது இவன் சங்கு பண்ண உதவியெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். நான் வந்துட்டு அவரை தேடியே போகிறேன் ஏன்னா அவர் தான் வந்துட்டு என் உயிரை காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு இவனும் இந்த இடத்த விட்டு போகிறான். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு சங்க வந்துட்டு எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ பேக்கும் வந்துட்டு நீ வா நான் வந்துட்டு உன்னை பாதுகாப்பா வீட்டுக்கு கூட்டின்னு வரேன்னு சொல்லும்போது அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நானே என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கேருந்து வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போகிற மாதிரி போயிடறான். ஸோ ஜோய் இதை பார்த்துட்டு சரியான ஸ்ட்ராங்காக இருக்கான் பா. இவன் வந்துட்டு உண்மையுமே சரியான பவர்ஃபுல்லான காய் தான். இந்த இடத்துல வந்து டக்குன்னு அங்கே போனான்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது பேக்கம் அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறான். இவன் வந்துட்டு அப்போ நான் பார்த்ததை விட இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிறான். இவன் வந்து ஸ்ட்ராங் ஆகினே இருக்கிறான். என் கண்ணாலே இவனை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவனுமே வந்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அங்கே இந்த பக்கம் வந்துட்டு அந்த அண்டராக்ஷனுக்கு தான் வரான். மேனேஜரும் வந்துட்டு நீங்கள் இங்கே வருவீங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ஃபயர் பேஸ்ட் அட்டாக் கிட்ட இருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எதனா இருக்கான்னு கேட்குறாரு. ஸோ இவருமே வந்துட்டு எதுக்காக அந்த மாதிரி கேட்குறீங்கன்னு கேட்கும்போது இப்போ நான் டஞ்சனில் ஹீட்டாக இருக்கிற இடத்துல வேலை செய்கிறேன் அதனால் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி வெப்பன்லாம் வேணும்னு சொல்கிறான். ஸோ இவருமே வந்துட்டு ஒரு கிளாத்தை காட்டுறாரு. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஹீட்டை இது ப்ரொடெக்ட் பண்ணும் சார். இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு அந்தளவுக்கு டேமேஜ்லாம் ஆகாது. இதோட விலை வந்துட்டு ரொம்ப கம்மி தான் சொல்லிட்டு காட்டுறான். ஸோ இதோட விலையை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிறான். ஸோ இதை விட கம்மியாக தானே காட்டுங்கன்னு சொல்கிறான். என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் ஸ்டோரில் வந்து எல்லாமே ஃபிக்ஸட் தான். நான் வந்துட்டு வேணா உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த கிளாஸை பிரேக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் அதை ஃப்ரீயாகவே கொடுக்குறேன்னு சொல்கிறான். இது வந்துட்டு இந்த மாதிரி மேஜிக்கால உருவாக்கப்பட்டது அதனால் இதை வந்துட்டு ஈஸியாக உடைக்க முடியாது. ஸோ சங்கம் வந்துட்டு யோசிக்கிறான் இது வந்துட்டு அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குமா. ஸோ நான் வந்துட்டு என்னோட பவரை எதனா யூஸ் பண்ணணுமா. சரி ஓகே விடு இதை உடச்சிடலான்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி உடைக்கலான்னு போகிறான். அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நிறுத்துங்க நான் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்கள் ஆனால் இந்தளவுக்கு சீரியஸாக இருக்கீங்க. ஸோ என்னை மன்னிச்சிடுங்க நான் வந்துட்டு சும்மா தான் சொல்ல இதை உடச்சிங்கன்னா எல்லாமே வந்துட்டு டேமேஜ் ஆகிடும் அலாரமும் அடிக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறான். சரி அப்படின்னா நான் வந்துட்டு வேறு எதனா பார்க்குறேன் நான் வந்துட்டு வெப்பன் எதனா பார்க்குறேன்னு சொல்லும்போது இன்னொரு ஆள் வந்துட்டு நான் தான் வந்துட்டு வெப்பனோட இன்சார்ஜ் சரி வாங்க நான் உங்களை கூட்டுன்னு போய் காட்டுறேன்னு சொல்லிட்டு இவனும் கூட்டின்னு போகிறான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சங்க அட்டாக் பண்ணுறதுக்காக கையை தான் ஓங்கியிருப்பான். ஆனால் வந்துட்டு அதுவே அந்த இடத்த டேமேஜ் பண்ணியிருக்கும். ஸோ இதை மேனேஜர் பார்த்துட்டு லேட்டாக மிரண்டுறான். இவனுமே ஒரு ஸ்வாடை பார்த்துட்டு எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ அதுக்கும் அவன் ப்ரைஸை காட்டுறான். ஸோ ப்ரைஸை பார்த்தோன்னே வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிறான். இவன் வந்துட்டு என்னடா இவனுங்க கொள்ளடிக்கிறாங்க காலையில் நம்மளை கூட்டு வந்துட்டு நினச்சிட்டு இவனுமே அவனோட ஷார்ட் ஸ்வாடை எடுக்கிறான். எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி இது எவ்வளோக்கு வரும்னு சொல்லி கேட்குறான். இந்த மாதிரி அது வந்துட்டு 100 மில்லியன் வரும்னு சொல்கிறாரு. இது கேட்டோன்னே உனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. இன்னது இந்த ஷார்ட் ஸ்வாட் வந்துட்டு 100 மில்லியனா. நான் வந்துட்டு இதை வெறும் 2.2 மில்லியன் கோல்டுக்கு தான் வாங்கினேன். இவனால் இதை நம்பவே முடியல 100 மில்லியனான்னு சொல்லிட்டு சரி அப்படின்னா பரவாயில்ல நான் வந்துட்டு அந்த ஸ்பியர் ஆஃப் அவர்ஸையை விற்க வேணாம். சரி எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அவர்ஸையை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஸ்வாடையும் சேல் பண்ணுற மாதிரான். ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நமக்கு பேக்க தான் காட்டுறாங்க. அவனுமே வந்துட்டு யோசனை இருக்கான் இந்த மாதிரி அவன் வந்துட்டு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனால் அவனோட மேஜிக் பவர் வந்துட்டு முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நான் லாஸ்ட்டாக அவனை பார்க்கும்போது அவன் வந்துட்டு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. அவன் ஆனால் பவர்ஃபுல்லாக தான் இருந்தான். ஆனால் அவன் வந்துட்டு மறுபடியுமே லெவலப் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்துட்டு அவனோட 2வது லெவலப்பாக கண்டிப்பாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சங்கு வந்துட்டு அவனோட பவரை லெவலப் பண்ணின்னு போயினே இருக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு கண்டினியூஸாக லெவலப் பண்ணினே இருக்கான். எத்தனாவது லெவல் அப் பண்ணியிருக்கான்னு சொல்லி தெரியலன்ட்டு இவனுமே இந்த பக்கம் குழப்பமாக பார்த்துன்னு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோட சிஸ்டரும் வந்துட்டு வெளியேட்டி பார்க்குறாங்க. ஸோ ப்ரெஸ் எவனாச்சும் இருக்கிறானுங்களா இல்லை மறுபடியும் நம்மளை பிடிச்சி சாவடிப்பானுங்களான்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. ஸோ இவங்களுமே ஹீரோ கிட்ட கத்துறாங்க இந்த மாதிரி ஒன்றால் தாண்டா இவ்வளோ பிரச்சனையும் என்னை வந்துட்டு ஸ்கூலுக்கே இப்போ விட மாட்டேறானுங்க சாவடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுமே கத்தின்னு இருக்கானுங்க. ஸோ இவருமே வந்துட்டு என்னை மன்னிச்சிடு நான் என்ன பண்ணுவேன். சரி நான் வந்துட்டு நாளைக்கு வெளியே போகிறேன் 1 வாரம் கழிச்சு தான் திரும்பி வருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுமே வந்துட்டு டேய் உனக்கு வேறு வேலை இல்லைடான்னு சொல்லிட்டு கத்தின்னு இருக்க அந்த இடத்துக்கு ஜின்னும் வந்துடுறான். ஸோ நம்ம சங்கம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ இவங்க கூட தான் நான் வேலைக்கு போகிறேன் இந்த 1 வாரம் என்ன தேடாத.
ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஸோ எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் சங்கு மட்டும் தூங்கலை. ஸோ அவன் வந்துட்டு அவன் பாப்பாவை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி மீடியாலாம் வந்துட்டு இப்போ மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நான் இன்னும் வந்துட்டு கான்ஷியஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேங்கோட 4 தூணுங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்றான். 3 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தவனை காணோம். ஸோ ஒருத்தவன் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன எபிசோடில் இவன் ஒருத்தவனை தூக்கி மாட்டியிருப்பான் இல்லையா, ஸோ அவன் வந்துட்டு அங்கேயே இறந்துருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு இவன் அவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் விட்டுருப்பான். அதனால் வந்துட்டு சரி பரவாயில்ல, நீங்கள் 3 பேரை போதும், நீங்கள் வந்துட்டு ஜின்னுவாவை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா சோல்ஜர்ஸை போட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஜின்னுவாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த 3 பேரையும் விட்டுட்டான். ஸோ அதே மாதிரியே வந்துட்டு அவனோட மொட்டை மாடிக்கு வந்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அசம்பிள் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போங்கடா நீங்கள் வந்துட்டு பேட்ரோலிங் போகலான்னு சொல்கிறான். ஸோ இவன் வந்துட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸோ சொசைட்டியும் காப்பாற்றுறான் கொஞ்சம் கொஞ்சம். அதே மாதிரியே நமக்கு வந்துட்டு ஜின்வாவும் சங்கும் வந்துட்டு தேசங் டவர்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஆள் வந்துட்டு அந்த கேஸ்டலுக்கு கிளம்பிடுவான். ஸோ இவனுமே வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் போகிறீங்க எதுக்கு போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் வந்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். இவனுமே வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ ட்ரைனிங்காக தான் போகிறேன், நீ வந்துட்டு எதுவும் நினச்சி ஒரி பண்ணாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இவனுமே போகிறான். ஸோ அந்த கேஸ்டல் உள்ள வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே போட்டுக்கிறான். ஹீட் ப்ரொடெக்ஷன் சூட்டும் அதே மாதிரி ஒரு ரிங்கும் வாங்கியிருக்கான். ஸோ அது வந்துட்டு அவன் உடம்புல நீர் சத்து எப்பயுமே வந்துட்டு சுரந்துக்கினே இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய கோல்ஸும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி வந்துட்டு நிறைய மிஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவன் ரொம்ப எக்ஸைட் ஆகிடும். நமக்கு வந்துட்டு இந்த தடவை வாங்கின்னு போகிறதுக்கு நிறையவே இருக்குது, சரிவா ஒரு கை பார்த்துலான்னு சொல்லிட்டு சண்டை போக ரெடி ஆகிறான். ஸோ 76th ஃப்ளோருக்கு இங்கேருந்து போயிடறான். இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஜின்வோட அப்பாவை தான் காட்டுறாங்க. நம்ம பையன் போவான்ட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நானும் நினச்சி பார்க்கல, நான் பெற்றது இந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு எப்படியா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு நீ உனக்கு நான் டிவி இந்த பக்கம் பேசின இருக்க அப்படி மயக்க மட்டும் விடுறாரு. ஸோ அப்படியே நமக்கு வந்துட்டு அந்த கேஸ்டல் உள்ள தான் காட்டுறாங்க. ஒரு பெரிய ஜெயிண்டிக்கான உருவம் நம்ம ஆள் அட்டாக் பண்ணுறதுக்காக வருது. ஸோ அவனுமே வந்துட்டு ஃபேங்கோட பவரை டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்பியர் ஆஃப் அவர்ஸை போட்டுட்டு ஃபேங்கு வெளியே வாடான்னு சொல்கிறான். ஸோ அவனுமே வந்துட்டு மண்ணை உடச்சுன்னு வெளியே வந்து பார்க்குறான். பார்க்கறதுக்கே பயங்கரமாக கொடூரமாக இருக்கான். ஸோ இவனுமே வந்துட்டு அவனுக்கு ஈக்குவலாக இருக்கிறான். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கானுங்க. ஸோ இவன் வந்துட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ணிடுறான். சரி அந்த டீமன் எங்கடான்னு பார்க்கும்போது அந்த டீமனோட கால் மட்டும் தான் தரையில் நிற்குது, மற்றபடி அதோட உடம்பு எல்லாமே வந்துட்டு எரிஞ்சு பொசுங்கி நாசமாக போயிடுது. ஸோ இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் இந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளா, சரி இவனோட பவரை வந்துட்டு நம்ம பார்த்து பத்திரமா தான் யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்துட்டு சுற்றி இருக்கவங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு இவனுமே இதை பார்த்துன்னு இருக்கான். இவனே வந்துட்டு அந்த ஸ்பியர் ஆஃப் அவர்ஸே பத்திரமா வச்சிருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு வந்துட்டு ஜின்னுவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு எட்டர்னல் ஸ்லம்பர்னு சொல்லிட்டு ஒரு மெடிசனை வச்சிருக்காங்க. ஸோ அந்த கிறிஸ்டல் தான் வந்துட்டு இப்போதைக்கு அவரை வந்துட்டு கான்சியஸாக வச்சிருக்கு. இவருக்குமே வந்துட்டு சங்கோட அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அந்த டிசீஸும் வந்துடுது. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ வேறு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்க 3rd ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இவர் வந்துட்டு இப்போ தான் 1st ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி. ஸோ இவருமே அதை நினச்சி ஒரி பண்ணின்னு இருக்காரு. ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு மேஜிக் பவரே இல்லாமல் நான் இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் நான் செத்துருவேனான்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு 2 பசங்க வந்துட்டு பேட்ரோலிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு போகுமான்னு சொல்லும்போது ஃபஸ்ட் இதை முடி பண்ணான்னு சொல்லிட்டு பேசினு வந்துன்னு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பேசினு வந்துன்னு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி ஒரு எறும்பு நின்று இருக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஒரு பெரிய டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது கிராண்ட் மாஸ்டர் சோ இருக்கார் இல்லையா, அவர் சண்டை போட்ட எறும்பு தான். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பெரிய இன்சிடென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்துட்டு ஊருக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் எப்படியும் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நமக்கு கேஸ்டல் உள்ள தான் காட்டுறாங்க. ஸோ நம்மளால் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்ககிட்ட இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாரையும் 6 டீமாக பிரித்து அனுப்பியிருக்கான். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு 2 ரூல் கொடுத்துருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாருமே பிரிஞ்சு போகணும், எங்கெங்கெல்லாம் எனிமி இருக்காங்களோ எல்லாருமே கொன்னுடணும். எக்ஸிட் பர்மிட் கிடச்சதுன்னா இவங்ககிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இவன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் இவன் வந்துட்டு இந்த 18th ஃப்ளோருக்கு 2 நாளுக்கு முன்னாடியே வந்திருக்கான். ஆனால் வந்துட்டு இன்னுமே அவன் 18th ஃப்ளோரில் தான் இருக்கான். ஸோ ஏதோ வந்துட்டு பிரச்சனை, நான் வந்துட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கேன்ட்டு சொல்லி பார்த்துன்னு இருக்கும்போது இவனோட ஆளுங்க எல்லாருமே யாரோ வந்து கொண்டுன்னு இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு டீம் ஏவை தான் வந்துட்டு கொண்டுன்னு இருக்காங்க. இவனுமே வந்துட்டு ஏதோ தப்பாக இருக்குது, சரி நம்ம போய் பார்க்க வேண்டிய டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இவன் இங்கே இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூட்டின்னு போகிறான். போகும் மொத்தம் ஒரு கணக்கு அவன் பண்ணி பார்க்குறான். இந்த மாதிரி அவனுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு டீம் ஏவை அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் பியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் சந்தேகப்படும்படி இருக்கிறது என்னன்னா டீம் ஏக்கு அப்புறம் இவங்க அட்டாக் பண்ண வேண்டிய டீம் வந்துட்டு ஃபேங் டீம் தான். ஆனால் வந்துட்டு இவங்க பக்கத்தில் இருக்கிற ஃபேங் டீமை விட்டுட்டு இவங்க தூரமாக இருக்கிற பி டீமை போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் இவங்க என்னன்னா ஏ டீம் வந்துட்டு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பி டீமும் பவர் கம்மியாக இருக்காங்க. ஃபேங்கை இவங்களால தோக்கடிக்க முடியாது, அதனால் இவங்க ஃபேங் கிட்ட போகல. ஸோ அப்படின்னா இவங்க அடுத்து போக வேண்டிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பியர் கிட்ட தான் போவாங்க. ஸோ இவனுமே அதை கெஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறான். அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு அந்த பியருமே போட்டு பொழக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அந்த மேஜிக் பிஸ்ட்லாம் வந்துட்டு இவனுங்களோட ஆளுங்க எல்லாருமே போட்டு அடி நடிக்கிறானுங்க. ஸோ இதையும் நம்மளால் பார்த்துன்னு இருக்கான். இந்த மேஜிக் பிஸ்டோட பவருக்கு வந்துட்டு பியரால் தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருக்கும்போது அந்த மேஜிக் பிஸ்ட் நம்மளாலே அட்டாக் பண்ண வரான். ஸோ அவன் ஒரு கிக்கு தான் விடுறான். அவன் வந்துட்டு அங்கே இருக்கிற தரையெல்லாம் உடச்சு போய் அங்கே சொல்லியிருக்கான். ஸோ அப்படியே அங்கே இருக்கிற 2 பேரும் அட்டாக் பண்ண வர ஒரே ஸ்வைப் தான். ஸோ அவனுங்க 2 பேரையும் போட்டு தெளிறான். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற மேஜிக் பிஸ்டும் வந்துட்டு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்மளும் வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டை யோசிச்சுனே இருந்தேன், இந்த மாதிரி வந்துட்டு மேஜிக் பிஸ்லாம் பார்த்து பயப்படுவானுங்களான்ட்டு கேட்குறேன். நான் வந்துட்டு இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே பயம் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுமே போட்டு தெளிறான். ஸோ அப்படியே இந்த எபிசோட இங்கே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோடில் தான் காட்டுவாங்க அந்த எறும்பு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு எதுக்காக ஊருவில் வந்திருக்கு, ஸோ அது என்ன பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நிறைய அனிமி கண்டென்ட்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.